வணக்கம். ஆசிரியர் குரூப்பில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை, ரிப்போர்ட் கார்டு, அட்டண்டன்ஸ் ரெண்டுத்தையும் இதில் அப்லோட் பண்ணணுன்ட்டு. இப்போது ஒவ்வொரு வகுப்புடைய ஃபோல்டர்ஸும் இந்த இடத்துல இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஆக்சஸ் இருக்குங்க. நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு மழலை வகுப்பு எடுத்துக்கிறேன். மழலை வகுப்பு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் கார்டு இருக்குது, அட்டண்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட் கார்டுக்குள்ளே போங்க. இப்போ நான் மழலை பி உடைய வகுப்புடைய ஆசிரியர்னா நியூ ஃபோல்டர், இப்படி உங்களது இதில் இந்த ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு ஒன்று போடுங்க. மழலை பியோ இல்லை உங்களுடைய வகுப்பு அதனுடைய செக்ஷன் ரெண்டுத்தையுமே வந்து பிரிவையும் எடுத்து இங்கே எழுதிடுங்க. மழலை பிக்குள்ளே இது வந்து ரிப்போர்ட் கார்டு. ஸோ நான் அப்லோட் ஃபைல்ஸ்னு போட்டிங்கன்னா ஏற்கனவே அந்த பிள்ளையுடைய ரிப்போர்ட் கார்டு இருக்குது, குவார்ட்டர் வந்து அதை நான் இங்கே போட்டுருவேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா மழலை பியில் அட்டண்டன்ஸ்குள்ளே இப்போ மழலை டி டீச்சர் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. நான் வந்து இதே மாதிரி நியூ ஃபோல்டர் மழலை பி அப்படின்னு போட்டு அதை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னுடைய அட்டண்டன்ஸை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸு, அட்டண்டன்ஸு அதை எடுத்து இங்கே போட்டுடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஒரு சாதாரணமான அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் தான். நீங்கள் இதை பண்ணிடலாம். இது நம்ம ஸ்கூல், இது கம்மிங் தமிழ் பள்ளியுடையது. நன்றி, வணக்கம்.